வணக்கம். 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கீபேர்டு ஃபோனில் வந்து நம்ம ஃபால்ட்டு பார்க்க போகிறோம். டிசி பவர் சப்ளையில் ரீடிங் வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து டிசி பவர் சப்ளை மூலமாக சப்ளை கொடுக்க போகிறோம். பேட்ரி கனெக்டர் பாயிண்டில் வந்து நம்ம ப்ளஸ் மைனஸ் லைனை வந்து டைரெக்டாக நம்ம இதில் நம்ம சால்ட்ரிங் பண்ணி இந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் கரெக்டாக பார்த்துட்டு நம்ம செக் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து போர்டில் ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கான்செப்ட் பண்ணணும். நம்ம சால்ட்ரிங் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் ஆன் ஆஃப் ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணி டிசியில் எவ்வளோ ரீடிங் எடுக்குது, ஃபோன் ரன்னிங்கில் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஆன் ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணியாச்சு. டிசியில் ரீடிங் எடுக்கான்னு பார்க்க போகிறோம். ரீடிங் எடுக்குது. அதே மாதிரி பாருங்கள், டிஸ்பிளே லைட்டும் எரியுது. ஆனால் டிஸ்பிளே ஒன்றுமே தெரியல நம்மளுக்கு. சில ஃபோனில் வந்து டிஸ்பிளே லைட் எரியாமல் இருந்தாலும் நம்ம ஃபோன் டெட்டில் இருக்குதுன்னு நினைப்போம். இருந்தாலும் நம்ம வந்து மெயின் கான்செப்ட் அதோட டிசி ரீடிங்கை வச்சும் ப்ளஸ் அதுக்கு வரக்கூடிய சப்ளை லைனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்போ இந்த இடத்துல ஃபால்ட் வந்து டிஸ்பிளேயில் தான் ஃபால்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். டிஸ்பிளே ஃபுல்லாக எடுக்காமல் நம்ம டிஸ்பிளே வர ட்ராக் ஏதாவது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். பெரும்பாலும் இந்த இடத்துல தான் பிரச்சனை வரும். அதிகமாக இந்த கீபோர்டு ஃபோனில் அதிகமான கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம டிஸ்பிளே கனெக்டரில் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த லைன் எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். பிளேடோ அல்லது கத்தியை வச்சு நம்ம அந்த இடத்துல சுரண்டி பார்க்கும்போது இந்த ட்ராக் கட்டான தனியாக தெரியும் நம்மளுக்கு. இதில் பாருங்கள், அந்த கேப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா மைனூட்டாக பாருங்கள். இந்த மாதிரி ட்ராக் தான் கட் ஆகும். அப்போ நம்ம எடுத்தோடனே டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளே வேஸ்ட்டாக போயிடும். அது சில டேமேஜ் பண்ணிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளே ஃபால்ட்டுன்னு சொல்லி டிஸ்பிளே ரிமூவ் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த ட்ராக் லைனை சுரண்டி பார்த்தாலே அந்த கேப் தனியாக தெரியும். தண்ணி பட்டு பெரும்பாலும் இந்த கம்ப்ளைண்ட் ஆகும். இந்த மாதிரி லேயர் கட்டாக வாய்ப்பு அதிகம். அப்போ ஃபஸ்ட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம டிஸ்பிளே பிரிக்கவே செய்யணும். எடுத்தோடனே டிஸ்பிளே பிரிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அதை சால்டிங் பண்ண வேண்டியிருக்கும். ப்ராப்பராக சால்டிங் பண்ண தெரியல அப்படின்னா அதுவும் டேமேஜ் ஆகிரும் சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி காயில் எடுத்து நம்ம வந்து ஜம்பர் பண்ண போகிறோம். கோட்டிங்கை ஃபுல்லாக உரிச்சிட்டு நம்ம வந்து அந்த ட்ராக் ஃபுல்லாக ஜாயின் பண்ண போகிறோம். கட்டான லைன் சொன்னோம் பார்த்திங்களா, அந்த லைனை வந்து ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம நார்மல் ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய இந்த காயில் எடுத்து நம்ம அந்த கோட்டிங்கை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஜம்பர் யூஸ் பண்ண போகிறோம். இதில் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்குரிய சரியான பேஸ்ட் யூஸ் பண்ணணும். நார்மல் பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஷார்ட் ஆக ஆரம்பிக்கும், டிஸ்பிளே துடிக்க ஆரம்பிக்கும், அது ஃப்ளிக்கரிங் ஆகும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த நார்மல் பேஸ்ட் இதுக்குரிய பேஸ்ட் இருக்குது. நம்ம டிஸ்பிளேக்கு தனியாக பேஸ்ட் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லெட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறோம் எல்லா கால்லையுமே. அப்போ ட்ராக் தெளிவாக தெரியும் உங்களுக்கு எந்த இடத்துல கட் ஆகிருக்குன்னு சொல்லி. அந்த ட்ராக் லைனில் ஃபுல்லாக லெட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஜம்பர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு லைனையும் நம்ம ஜம்பர் அடித்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது மாதிரி ஒவ்வொரு ஃபால்ட்டையுமே தெளிவாக நம்ம யோசிச்சு பண்ணாலே போதும். இது இந்த ஃபோனாக மட்டும் கீபோர்டு மட்டும் இல்லை, எந்த ஃபோனாக இருந்தாலும் கண்டிப்பாக தண்ணி போட்டு அதிகபட்சம் இந்த மாதிரி ட்ராக் கட்டாக வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்காக அந்த கான்செப்ட் சொல்கிறேன் நான். எல்லா ஃபோனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஐசி தான் ஃபோன் கிடையாது. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஸ்பேர் தான், லைனாக தான் கட்டாக வாய்ப்பு இருக்கும். அப்போ ஸ்பேர் லைன் இதை ஃபாலோ பண்ணாலே போதும்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி கண்டினியூட்டி ட்ராக் வந்து பெரும்பாலும் கட்டாக வாய்ப்பு இருக்கும். அதை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு ட்ராக்காக நம்ம வந்து கண்டுபிடிச்சி லைனை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கனாலே போதும். இதில் பெரும்பாலும் தெரியுறதுனால, மைனூட்டாக தெரியுறதுனால ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். சில ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராக் லேயர் வந்து கட்டானது தெரியாது. அப்போ நம்ம பிளேடோ கத்தி வச்சு சுரண்டி பார்க்கும்போது கன்ஃபார்ம் அந்த ட்ராக் லைனை கண்டுபிடிச்சலாம். இப்போ இந்த டிஸ்பிளே லைனில் பெரும்பாலும் வந்து பேக் சைடில் யாருமே சுரண்டி பார்க்குறது கிடையாது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பாக பெரும்பாலும் இந்த ட்ராக் தான் கட் ஆகும். ஒவ்வொரு லைனாக நான் ஜம்பர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். பெரும்பாலும் கீபோர்டு ஃபோனில் எடுத்தோன்னே டிஸ்பிளே மாற்றிடாதீங்க. இந்த ட்ராக் லைனை ஒன்றுனா நீங்கள் ஜம்பர் பண்ணாலே போதும். அந்த பிளேடை வச்சு சுரண்டி பார்த்தாலே போதும். சால்டிங் கான்செப்ட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பழைய ஃபோனில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு ஃபோன்லேயும் வந்து நீங்கள் ஜம்பர் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் மைனூட்டாக பண்ண முடியும். தொடர்ந்து சால்டிங்கை ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரிண்ட் கட் ஆயிரும். லைட்டாக தொட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆல்ரெடி அப்ளை பண்ண பார்த்திங்கன்னா அந்த லெட்டும் இப்போ அப்ளை பண்ண லெட்டும் ஜாயிண்ட் ஆயிரும். இந்த மாதிரி ட்ராக் வரிசையாக ஒரு 4-5 லைன் கட்டாக இருந்தது. அந்த 5 லைனே நம்ம பக்காவாக ஜம்பர் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம லாஸ்ட் ட்ராக் பாருங்கள். இப்போ இந்த லைன் அடித்ததுக்கப்புறம் அது பக்கத்தில் ஒரு ட்ராக் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த லைன் வந்து பிரிண்ட்டே இல்லை, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்கே கட் ஆகிருக்கு. ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ராக் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த இடத்துல ட்ராக் இல்லாமல் போயிடுச்சு.
அப்போ கண்டிப்பாக இதோட கண்டினியூட்டி எங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சு அதோட டேரக்ட் லைன் அந்த லைனில் கூட நம்ம ஜம்பர் பண்ணலாம். இப்போ இதில் ட்ராக் கனெக்ஷன் பண்ண முடியாது, நம்ம லைனே இல்லை. கண்டிப்பாக இதோட கனெக்ஷன் வந்து ஆல்ரெடி இதே மாதிரி போர்டு இருந்தால் நம்ம அந்த ட்ராக் வரைஞ்சி வச்சுக்கணும், ட்ராக் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஆல்ரெடி அந்த ஃபோன் இருக்கனால நான் வந்து உங்களுக்கு அந்த லைனை உங்களுக்கு ஜாயின் பண்ணி அதை கண்டினியூட்டி பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். லைன் இங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை நம்ம வந்து ஜம்பர் பண்ணிக்கலாம். சில வர இந்த ட்ராக் வந்து கண்டினியூட்டி எங்கே இருக்குன்னு செக் பண்ணுறோம். பாருங்கள், லைட்டிங் லைனில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த லைனோட கனெக்ஷன் வந்து லைட்டிங் லைனில் இருக்குதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம வந்து ஜம்பர் பண்ண போகிறோம். நம்ம லைன் இதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம டேரெக்டாக வந்து நம்ம ஒரு ஜம்பர் காயில் எடுத்து நம்ம அதுலேருந்து டிஸ்பிளே லைன்லேருந்து நம்ம டேரெக்டாக அந்த கட்டான லைன்லேருந்து நேராக எடுத்து அந்த லைட்டிங்கில் கனெக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம் நம்ம. அப்போ இதோட ட்ராக் லைன் எந்த ஃபோனாக இருந்தாலும் அதோட கண்டினியூட்டி லைனை முழுமையாக நீங்கள் தேடி பார்த்து பழகினாலே போதும். சேம் போர்டோ அல்லது சர்க்யூட் இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்போ இந்த ட்ராக் மெயினாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோனை வந்து தெளிவாக கற்றுக்கிட்டு தான் அடுத்து நீங்கள் சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதோட கனெக்ஷன் தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும்னு சொல்ல வரேன். இப்போ எடுத்தோடனே நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் விஷயம் தெரியாமல் பண்ணுறது வந்து குத்துமதிப்பாக ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணிங்கன்னா கம்ப்ளைண்ட் அதிகமாக தான் செய்யும். அப்போ முறைப்படி வந்து நீங்கள் ஒரு ஃபோன் எடுத்தீங்கன்னா அந்த ஃபோனை பற்றி முழு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பாருங்கள், இந்த கான்செப்ட் எங்கேருந்து வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த டிஸ்பிளே லைன் வந்து எந்த ஐசிலேருந்து வரும், எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், எல்லா ஃபோனுக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் வித்தியாசப்படும். ஆனால் கான்செப்ட் ஒன்று தான் இருக்கும். இப்போ டிஸ்பிளே கான்செப்ட் எடுத்துட்டாலும் இப்போ நம்மளும் சிபியூவில் தான் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, சிக்னல் எல்லாமே வரும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் அதோட பாதைகள் தெரிஞ்சு வச்சு பண்ணணும். இப்போ லைட்டிங் லைன் வந்து எதுன்னு கன்ஃபார்ம் பண்ண அந்த லைட்டிங் லைன் கனெக்ஷனை நம்ம கண்டுபிடிச்சனால அந்த லைன் நம்ம ஜம்பர் பண்ணுறோம். இப்போ சால்ட்ரிங் அப்ளை பண்ணி நம்ம அதில் நம்ம ஃபிட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு ஜம்பர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஜம்பர் ட்ராக் தான் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட் வரும், அந்த லைன் தான் கட் ஆகும். அது முறைப்படி நீங்கள் வந்து சால்ட்ரிங் பண்ணி பழகிக்கோங்க. இப்போ பெரிய சால்ட்ரிங் வச்சு ஃபஸ்ட்டு பழகணும், அதுக்கப்புறம் தான் மைக்ரோ சால்ட்ரிங் யூஸ் பண்ணணும். இப்போ எல்லோரும் என்ன செய்கிறாங்க, டேரெக்டாக வந்து மைக்ரோ சால்ட்ரிங் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு கான்செப்ட் பெரிய சால்ட்ரிங் வச்சு பெரிய லைனை பெரிய ஸ்பேர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எலக்ட்ரானிக்ஸ் போர்டில் இருக்க ஸ்பேர்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி பண்ணணும். இந்த பாருங்கள், நான் ஜம்பர் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து அதேமாதிரி டிசியில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து செல்ஃபோனை ஆன் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் டிஸ்பிளே வந்துருச்சான்னு சொல்லி. பாருங்கள், டேரெக்டாக அதேமாதிரி ப்ளஸ் மைனஸை மறுபடியும் அந்த டிசிலேருந்து வரக்கூடிய லைன்லேருந்து ப்ளஸ் மைனஸை கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் ஆன் ஆகலைன்னு சொல்லி செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ சிம்பிளான கான்செப்ட் தான், அதை நீங்கள் முறைப்படி ஃபாலோ பண்ணாலே போதும், அழகாக சர்வீஸ் பண்ணலாம். பெரிய விஷயங்கள் யோசிக்க வேணாம், சிம்பிளான ட்ராக் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். பாருங்கள், இது நம்ம ஆன் பண்ணி பார்க்குறேன். ஆன் பண்ண வந்து டிஸ்பிளே வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், டிசியில் ரீடிங் எடுக்க ஆரம்பிச்சிச்சு, ஃபோன் ரன் ஆகிடுச்சு, டிஸ்பிளேயும் வந்துருச்சு. இது மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃபோன் மட்டும் இல்லை, ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி மைனூட்டான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.